விஜய் தான் அடுத்த முதலமைச்சர். பார்த்தா எங்கே போயிருந்த 8 கோடி ஆகுது. அதுவே எஸ்ஐஆரே தப்பு. என்டிகே வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உறுப்பினர்கள் வந்து ரொம்ப கம்மியாக, இந்த 5% மக்கள் வந்து எழுந்து வரல. இன்னும் தாவேகாக அவங்களுக்கு தான் அதிகம். கழுகின் பார்வை நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி சில கேள்விகளை கேட்க தம்பி ஒன்று இருக்கார். அந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்பு இதை பார்த்து மட்டும் அப்படியே விட்டுவிடாதீர்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இனி நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து கொண்டே இருப்போம். உங்களிடம் எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உளவாளியாக துப்பறியாளியாக என்னென்ன வழக்குகளை செய்கிறோம், என்னென்ன செய்துள்ளோம், பிரச்சனைகள் என்னென்ன இருந்தது, மக்கள் பிரச்சனையில் எப்படி நம்ம ஈடுபட்டோம் என்ற பல தகவல்களுடன் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கேளுங்க, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க கேளுங்க. சார், இப்போது சட்டமன்ற தேர்தல் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருக்கு. வரலாற்று காணாத அளவு 85% ஓட்டுகள் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கே புதுசாக இருந்தாலும் என்ன மேஜர் ஃபேக்டர் இருக்குது சார்? எதனால் 85%? எஸ்ஐஆர் தான் மெயின் காரணம். போன தேர்தலில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்கு எவ்வளோங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எவ்வளோ போலாச்சு. இந்த டைம் எஸ்ஐஆருக்கு அப்புறமா அதனுடைய வாக்குகள், மொத்த வாக்குகள் எவ்வளோ போலாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஒரு வேளை 4லேருந்து 5% வந்து எக்ஸ்ட்ரா போலாயிரும். நம்ம கடந்த முறை பேசின மாதிரி 91% மேலே வாக்குகள் பதிவாயிருந்தால் நம்ம பேசின மாதிரி அந்த சுனாமி உருவாச்சு, அந்த அப்புறம் கடைசி நேரத்தில் புயலாக உருவாச்சு. அந்த புயலாக உருவாகி என்ன ஆயிடுச்சு, புயல் தாக்கம் வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சத்துலேயே பாதிலே போயிடுச்சு. அந்த 5% மக்கள் வந்து எழுந்து வரல. இன்னும் 15% மக்கள் அப்படியே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 5% மக்கள் தான் கூணு குருடு நொண்டி முடியாதவங்க, வயதானவங்க, இல்லை உடம்பு சரியில்லாதவங்க, மருத்துவமனையில் இருக்கவங்க, எஸ்ஐஆரில் வந்து பேர் சேர்க்காதவங்க அப்படின்னு இருந்தால் கூட மொத்தமே 5% தான் இருக்கும். அந்த 10% மக்கள் வந்து ஏன் வந்து ஓட்டு போடல? இது வந்து உண்மையான ஒரு புயலாக ஆகி தாக்கியிருந்ததுன்னா அந்த 5%, 10% தேவையில்லை. 5% மக்கள் வந்து ஓட்டு போட்டால் நம்ம சொன்னது தான். திரும்பி சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து இது கிடையாது. போன டைம் சொன்னது தான், அப்படி தான் நடக்கும், அப்படி தான் இருக்கும். வேறு என்ன கேள்வி கேட்க போகிறீங்க கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த சுனாமி அலை பற்றிலாம் நம்ம கடைசி வீடியோவில் பேசியிருந்தோம். ஒருவேளை அலையோ சுனாமியோ வந்திருந்தா அந்த 2வது 3வது பொசிஷன் மாறும் அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த அலை உறுதியாச்சா? அலை தான் வந்தது, சுனாமியாந்து அலையாக மாறுச்சு. நம்ம கூட பயந்துட்டு அப்படியே பயங்கர காற்று, எங்கே பார்த்தாலும் புயல் அப்படியே வீசுறது, அப்படியே புயல் காற்று அப்படியே துவங்கிடுச்சு. அன்றைக்கி காலையில் பார்த்தா அந்த புயல் வேகமாக உருவாகிற மாதிரி உருவானது. அந்த மத்தியானம் அந்த 1 மணி 2 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. நம்ம சொன்னது தான் அந்த 91%. ஏன்னா இதை எஸ்ஐஆர்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். 91%க்கு மேலே வந்தால் தான் நீங்கள் சொல்கிற, நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதுதான். இந்த மொபைலை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இவர் வந்துடுறாரு, அவர் வந்தார், விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், இதெல்லாம் பொய்யெலாம் சொல்ல முடியுமா? நம்ம பத்திரிக்கைன்னா அது இதுன்னு எதனா சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பாக குரூப்பில் வந்து எதனா சொல்லி அவங்களோட திருப்திக்கு எதனா சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கோம். அதை சொன்னோம்னா நாளைக்கு நம்ம எல்லார் முகத்துலேயும் முழிக்கணும், எல்லாரையும் பார்க்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிலத்தில் இருந்ததை, களத்தில் இருந்ததை அது சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அண்ணா தமிழ்நாடே கலவரமாக இருக்குது, அவ்வளோ பெரிய கலவரம் ஆச்சு, இந்த கலவரத்தில் வந்து ஒரு மாற்றம் ராதான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வாஸ்தவம்தான். கலவரன்றது எங்கேப்பா ஆச்சு? என்னப்பா அது அநியாயம்? தமிழ்நாடு ஃபுல்லாக அமைதியான முறையில் சட்ட ஒழுங்கு எதுவும் சீர்குலையாமல் அழகாக தானே எலெக்ஷன் நடந்திருக்கு, தேர்தல் நடந்திருக்கு. இதில் என்ன கலவரம்னு சொல்கிறீங்களா? கலவரம் நடந்தது. எங்கே கலவரம் நடந்ததுன்னு கேளுங்க. ஒவ்வொரு வாக்கு பெட்டிக்குள்ளேயும் அந்த எலெக்ஷன் பாக்ஸுக்குள்ளே
கலவரம் 3 பேர் 4 பேர் அதிகமாக 3 பேருக்குள்ளே தான் கலவரம் ஆகியிருக்கு. கலவரம் ஆகி கும்பலாக இருக்குது, 3 கும்பலாக சில இடத்துல இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல. அப்புறம் என்ன கேட்கணும் கேளுங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம், இந்த சுனாமி கதை இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இந்த சுனாமி நம்ம யாரை தான் சொல்லுவோம்? சுனாமின்னா முதல்ல அது சுனாமி அலைன்னா தெரிஞ்சுங்க. நேச்சராக இருக்கிறது 2 அலை தான். ஒன்று காற்றலை, காற்று மூலியமாக ஏற்படுற அந்த அலை வந்து ஒன்று. 2வது ஈர்ப்பு மூலியமாக, புவி ஈர்ப்பு. 2வது சூரியன் சந்திரன் அந்த கிரகணங்களுடைய ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு மூலியமாக தான் அலை. அது 1 2 3 நீங்கள் சொன்ன மாதிரி 3 அலை. பேரே சொல்லிடுங்களேன். இல்லை, அதுதான் 3 அலை. 4வது நீங்கள் 3வது அலையில் முக்கியமானது எதுன்னா பூமிக்கு அடியில் வெடிப்பு ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு நெருப்பு குழம்பு ஆகி அது வர்றது தான் சுனாமி அலை. அந்த சுனாமி அலையை நீங்கள் விஜயுடைய அலைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழ்நாடே சொல்லிட்டு இருந்தது. இது என்னங்க அது சில்லற. நேற்று அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிரின்ஸ்னு ஒரு காலேஜ் நினைக்கிறேன், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆமாம், கலை அறிவியல் கல்லூரியில் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன்றவர் பேசியிருக்கார். கடைசியாக நேற்றுக்கு தான் பேசினார்னு நினைக்கிறேன், நேற்றுக்கே வந்தானுக்கு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, செயற்கை உலகத்தில் நம்பி வாழ்ந்துடாதீங்க. எப்போ பார்த்தாலும் மொபைலை எடுத்துக்கிட்டு ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க மொபைலையே வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதை உருவாக்குறது யார்? ஏஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. அதை தயார் பண்ணுறது நம்ம. அதை நம்பிக்கிட்டு மட்டும் ராதுங்க. மொத்தம் நமக்கு தேவை, இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தேவை கல்வி அறிவு. அது மட்டும் இல்லை, அனுபவம் தான் பேசும் வாழ்க்கையிலன்னு சொல்லியிருக்காரு. நேற்று பேசியிருக்கார். நீங்கள் பேப்பரில் பாருங்கள், இல்லைன்னா போட்டு பாருங்கள். நான் கேள்விப்பட்டேன், அந்த பக்கம் போனேன். அந்த சைடு ஒரு வழக்காக போகும்போது இதை அங்கே நின்று நான் கேட்டுட்டு தான் போனேன். அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நுண்ணறிவுன்றதெல்லாம் அது மக்கள் பார்க்குறதா சைடில் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோவே கிடையாது. ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துருவோம். ஒரே ஒரு ஃபோட்டோ, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்துன்னு வருவாங்க. அது மட்டும்தான் அவங்க கையில் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அவங்களும் ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குதுன்னு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எங்கன்னா 1-2 ஜெராக்ஸ் இருக்கும் மவுண்ட் ரோட்டில். அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரில் தருவாங்க. அந்த பேப்பரை எங்கள் பாஸ் கொடுப்பாரு, எந்தாப்பா இதுதான்னு. அதை வச்சுட்டு பார்க்க முடியுமா, இன்றைக்கி மொபைல் இருக்குது, அது இருக்குது, எல்லாத்தையும். ஆனால் அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த நகலை வச்சு பார்த்துட்டு ஒரு ஆளை கண்டுபிடிப்போம். அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியா இருக்காது. ஏன்னா கருப்பாக இருக்குது, கருப்பு வெள்ளையாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறது? நாங்கள் போயிட்டு சும்மா பேருக்கு பார்த்துவோம். மூக்கு எப்படி சார் இருக்கும், கால் எப்படி இருக்கும், அவங்ககிட்ட கேட்போம். செருப்பு என்ன செருப்பு போடுவார், எவ்வளோ ஹைட் இருப்பார், எவ்வளோ வெயிட் இருப்பார், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் 10 பேரை பார்ப்போம். ஒரே மாதிரி ஆள் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு பின்னாடி ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு அவர் பேரை மாற்றி கூப்பிடுவோம். இல்லைன்னா அவர் பேரையே கூப்பிடுவோம், சாமிநாதான்னு கூப்பிடுவோம். ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுவோம். அவர் என்ன பண்ணுவார், குரல் எங்கேருந்து வருதோ அந்த சைடு திரும்புவார். அவர் தான் சாமிநாதன். நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அவர் பின்னாடியே போயிட்டு அதுக்கப்புறமா அவருடைய அங்க அடையாளம், அவர் அட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி இருக்கார், இங்கே போகிறார் வராருன்னா அதுக்கப்புறமா அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி ஷேடோ பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணி தான் அப்போ கண்டுபிடிக்கும். இப்போ ஏஐன்றது மக்களுக்கு தேவையானது தான். நம்ம இதனுடைய பரிமாண வளர்ச்சியாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நம்மளை மாதிரி அறிவியல் அறிஞருங்க அது இல்லைன்னு சொல்ல. அதை சைடில் தான் வச்சுக்கணும். அதையே எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தான்னா அனுபவன்றது பெருசு. அப்போ அவர் பேசின அனுபவன்றது பாருங்கள். பேப்பர்லேருந்து கீழே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அனுபவத்து மூலியமாக தான் எதையுமே க்ரியேட் பண்ண முடியும். ஒரு கிரியேட்டால் அது நேச்சர் ஆகிடாது. கிரியேட்டர் கிரியேட்டர் தான். நேச்சர்ன்றது அனுபவத்து மூலியமாக செயல் மூலியமாகவும் செயல்பாடு மூலியமாக தான் வரும். த ஆம்பிஷன் வித்தவுட் எஃபெக்ட்ஸ் லைக் எ பேர்டு வித்தவுட் விங்ஸ்னுவாங்க. அந்த பேர்டு அதை ரெக்கல்லாத ஒரு பறவைக்கு உதாரணமாக அந்த செயல்பாடு. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த சுனாமிலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் தான், இல்லைன்னு சொல்ல. எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருந்தோம். அங்கங்கே அப்படியே காற்றுங்க வீசிக்கிட்டே இருந்தது. அது பெரிய புயல் ஆகி அது பயங்கரமான தாக்கத்தை உருவாக்கணும்னு எதிர்பார்த்தோம். நம்ம முன்னையே பேசுகிறத தாக்கத்தை உருவாக்குனா 7ஆம் வாரம் செடியெலாம் விழுந்து அவர் 3வது இடத்துல இருந்தார். அப்போ 2வது வந்துடுவார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, சில இடத்துல 2வது 3வது அப்படி தான் வராங்க. எல்லா இடத்துலையும் 2வது வருமானத அது தெரியாது. அது கஷ்டம்.
இப்போ அப்போ நம்ம பழைய வீடியோல சொன்ன மாதிரி முதலாவது இடம் திமுக, இரண்டாவது இடம் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருந்தோம், மூணாவது இடம் டிவிகேன்னு பேசியிருந்தோம். இப்போ அதே நிலவரத்துல தான் நம்ம இருக்கிறோமா? அப்படி சொல்ல முடியாது. புயல் தாக்கி இருக்குன்னு சொல்கிறோம். புயல் தாக்கி மொத்தத்தையும் சேதமாக்கலை. மொத்தத்தையும் சேதமாக்கி இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி மூணாவது வந்து ரெண்டாவது ஆகிட்டு இருக்கோம், ரெண்டாவது வந்து மூணாவது ஆகிருக்கோம்னா. இப்போ இதில் மாறி மாறி வருது. இதில் வந்து முதல் வந்து திமுக தான். அது முதல் வந்து திமுக. அவங்க வந்து 163 தொகுதியில் வந்து தனியாக நிற்கிறாங்க. அந்த 163 167 தொகுதியிலையும் அந்த தொகுதியிலையும் பல தொகுதியில் இழக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சில தொகுதியில் முக்கியமானவர் கூட தோக்குறாரு. அது எந்த இடம்னு சொல்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முக்கியமானவர்னால் அந்த கட்சியில் கொஞ்சம் பெரியவர். அது மாதிரி நமக்கு செய்திகள் வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து கேட்டு அறிஞ்சிக்கிட்டோம். அதனால் வந்து ஆனால் திமுக ஜெயிக்குது. அவங்க 125 ஜெயிக்கிறாங்களா இல்லை 167 பார்டர்லையாச்சும் அவங்க ஜெயிச்சு தனி பெரும்பான்மையை இது பண்ணுவாங்க. அவங்க நம்ம முதலே பேசின மாதிரி அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் அவங்க வந்து தங்களுடைய தகுதியை வந்து இந்த தேர்தலில் இழக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளை யார் யார் தங்களுடைய பலத்தை வந்து எம்எல்ஏ சீட்டை இழக்கிறாங்களோ அதெல்லாம் எதிரணிக்கு போகுது. திமுகவில் இருக்க சில தொகுதிகளும் அப்படி இழந்தால் அதுவும் வந்து எதிரணிக்கு போகுது. அந்த எதிரணிக்கு போகிற மொத்த டோட்டல் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு வேளை 80ன்னு வச்சுக்கிங்க. அந்த 80 85 87 இல்லை 70 77 இவ்வளோத்துக்குள்ளே தான் அவங்க எடுக்கிறாங்க. அதை வந்து 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இதில் யார் நிறைய பிரிச்சுக்கிறா, யார் கம்மியாக பிரிச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம டி நகர் தொகுதியே எடுத்துங்களேன். டி நகர் தொகுதியில் வந்து அந்த கும்பலாக குவிச்சிருக்காங்க. அந்த வாக்குங்களை 3 இப்படின்னு குவிச்சிருக்காங்க. 3 பார்த்தா ஈக்குவலாக இருக்க மாதிரி டி நகர் வேளச்சேரியாக இருக்கும். அப்போனா என்னாட்டம் 3 இடத்துலையும் ஈக்குவல் இருக்க மாதிரி இருந்தாலும் அதனுடைய வாக்கு எண்ணிக்கை வித்தியாசப்படும். அதில் கும்பலாக குவிச்சிருக்கான்னு அந்த சைடு போய் பார்த்தா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், இன்னொன்றில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், அந்த சைடு பார்த்தா இன்னொரு பள்ளமாக இருக்கும். இது எதை காட்டுதுன்னா இந்த 3 டிவைட் ஆகிருக்கிறதுனால இதில் வந்து பார்டரில் வந்து ஜெயிக்க போகிறது யார், 2வது 3வது யார் வர போகிறது தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஸ் கிடையாது, அப்படி தான் ஜெயிப்பாங்க. 2வது 3வதுன்றது வந்து தாவேகாவும் அதிமுகவும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் 2வது யார் 3வது யாருன்றதுக்கு கொஞ்ச நாள் 4ஆம் தேதி எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன அந்த 91% மேலே ஓட்டு வந்துன்னா 2வது இடம் தான். விஜய் வந்து 2வது இடம் வராரு. திமுக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த போட்டோ ஃபினிஷிங் ஓட்டு தான் வாங்கி அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. போட்டோ ஃபினிஷிங் ஓட்டை பற்றி நான் முதலே சொல்லியிருக்கேன். உப்பையா வந்து சில இடத்துல மாதிரி தான் நிறைய பேர் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் இப்போ இருக்க முதல்வர், அவருடைய தொகுதியில் வந்து 4வது முறை 3 முறை வாங்கின வாக்கை விட அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறாரு அங்கே. அதே மாதிரி விஜய் வந்து பெரம்பூரில் வந்து பார்டர் ஓட்டரில் ஜெயிக்கிறாரு. அவர் நிற்கிற திருச்சியில் வந்து ஓரளவுக்கு ஒரு 1000 2000 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் கன்ஃபார்மு. மற்றவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்களா, தாவேக்கா எவ்வளோ சீட்டு வாங்கலாம் எல்லாம் தெரியாது. 9 வாங்குறாங்களா 7 வாங்குறாங்களா 15 வாங்குறாங்களா தெரியாது. இது வந்து நம்ம சொன்ன திமுகவுக்கு அடுத்த அணியில் இருக்கவங்க இவங்க 2 பேரும் தான். இந்த 2 பேரில் யார் அதிகமான சீட்டுகளை வாங்குறாங்க கம்மியாக வாங்குறான்றது நான் சொன்ன அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்ற பாரு. 3 கும்பலாக இருக்குது அந்த ஓட்டுங்க. அதில் வந்து 1000 ஓட்டு 500 ஓட்டு, ஏன் சில தொகுதியில் 50 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட ஜெயிப்பாங்க. அது மாதிரியான தேர்தல் இது. 50 5 ஓட்டில் கூட. அதனால் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து நல்லா, ஏன்னா தேர்தல்ன்றது ஒரு டைம் தான் வரப்போகுது. டெய்லியாக தேர்தல் எல்லா மாவன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படி தான் வாழ்ந்துட்டு வரோம். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. அது எண்ணும்போது கரெக்டாக அமைதியாக இருந்துட்டு அந்த எண்ணுற வரலாம் பொறுமையாக இருங்க. நம்ம மனுஷன் தானே மாடா முட்டிக்கிட்டு சாகிறதுக்கு, அப்படிலாம் கிடையாது. பொறுமையாக இருங்க. ஏன்னா சில பேர் 5 ஓட்டில் கூட ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ரொம்ப இறங்கிச்சின்ட்டு விட்டு போயிடக்கூடாது, அவங்க ஊற்றி மூட்டக்கூடாது. ஏன்னா 5லேருந்து 50 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டுன்னு அப்படி ஜெயிக்கிறதான தேர்தலாக இது அமைஞ்சிடுச்சு. வேற என்ன கேட்க போறீங்க கேளு. இப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பத்தி பேசுவோம் சார். இப்போ பூத் லெவல் ஏஜென்ட் நம்ம பழைய பதிவுல என்ன சொல்லியிருந்தோம்னா, தாவேக்கா முதல் தடையா வர்றதுனால பூத் லெவல் ஏஜென்ட்டோட வேலைப்பாடுகள் நம்மளுக்கு இனிமே தான் தெரியும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா திமுக நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். திமுகவோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யற இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அதிமுக கொஞ்சம் சரிவு இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் சலிக்காத பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க.
இப்போ பாண்டே கூட கடைசியா ஒரு இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, தாவேகாவோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து நான் 7 இடத்துல வந்து 7 இடத்துல நானே போய் நேரடியா விசாரிக்கும் போது நல்ல விதமா டிசிப்ளின்டா அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பூத் லெவல் ஏஜென்ட் நம்மளுக்கு திமுக அதிமுக பத்தி தெரியும், தாவேகாவோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த வாட்டி எப்படி இருந்தாங்க? பூத்து ஏஜென்ட்னாவே இந்த பூத் லெவல் ஏஜென்ட்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர் ஒர்க்கு, இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்கா, இது நம்ம ஓட்டு இது நம்ம ஓட்டு, இவங்க போட்டாங்களா போடலையா, நம்ம ஆள் வந்துட்டாங்க இத்தனை டிக்கு இப்படி டிக்கு, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா சிலது மாறுது, சில அப்படி கூடுது குழியுது. நீங்கள் தாவேகா பூத் ஏஜென்ட்டு நாங்களும் பார்த்தோம்தான். அவங்க அங்கேயே இருந்தாங்க, சாப்பிடல தண்ணி குடிக்கல, அது வந்து ட்ரைனிங் பீரியட். நாங்களே அது மாதிரி தான் எடுத்தோம். ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் தண்ணியே குடிக்க மாட்டோம், அதுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கோம். தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமலாம் இருக்கணும், பசி இதுன்றது அந்த உணர்வே வரக்கூடாது. அது மாதிரி இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு காரணம் வந்து அந்த ட்ரைனிங். எல்லாமே இப்போ கட்சிக்காரங்க கூட பார்க்குறேன், என்ன பார்க்குறாங்க, இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆள் பார்த்தா என்ன பார்ப்போம், அந்த பூத்தில் இது வரலாம் மறைச்சிக்கும், தலை மட்டும் தான் தெரியும், ஓட்டு போடுறது தெரியாது, கை கூட எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதில் என்ன பார்ப்பேன், ஆனால் உண்மையான பூத் லெவல் ஏஜென்ட்டுங்க அவங்க கண்ணை பார்ப்பாங்க, தலையும் கண்ணும். நம்மளை மாதிரி ஆள் பார்த்துட்டு நம்ம இப்படி சாதாரணமாக இருந்துட்டு அப்படி பார்த்து அப்படி அழுத்திடுவோம். ஆனால் ஓட்டு போடுறோன்னா பண்ணுவோம், தலையை எப்படி அசைப்பாங்க. இப்படி அசைச்சாங்கன்னா மேலே இருக்கவங்களும் போட்டாங்கடா, ஏடிஎம்கே டிஎம்கே போட்டாங்க. இன்னும் எப்படி இறக்குனாங்கன்னா, இங்கே தாவேக்கா வந்துடுச்சு அங்கே போட்டாங்கடா, அங்கே தானே போடுறான். இப்படி இறக்குனா இன்னும் ரொம்ப டவுனில் இறங்கிட்டா, அங்கே பாடுறா சீமானுக்கு போட்டாச்சுடா அப்படின்ற. இதுதான் கால்குலேட்டு. இது வந்து இன்டெலிஜென்ட் கணக்கெடுப்பு. இது வந்து எல்லாரும் பார்க்குறாங்களான்னு தெரில, பார்த்துருப்பாங்க சிலர், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா கை அசைவுலாம் கிடையாது, தலை அசைவு, தலையுடைய இறக்கம் ஏற்றங்களை வச்சு தான் அந்த வாக்கு யாருக்கு போட்டாங்கன்னு முடியும். அந்த வந்து தாவேக்காரங்களோ இல்லை திமுககாரங்களோ அதிமுககாரங்களோ இதை பார்த்தாங்களா, பார்த்து செஞ்சாங்களான்றது தெரியாது. இது தான் மெத்தடாலிட்டி, இது தான் மெத்தடு. இப்படி பார்த்தா தான் உண்மையை தெரியும். நம்ம வந்து சாதாரணமாக பார்த்து கேட்டதுனால வந்து இப்போ பூத் ஏஜென்ட்டுங்களை கேட்டால் நம்ம சொல்கிறத தான் சொல்கிறாங்க சில இடத்துல. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், 3 தான் இருக்குது, 3 பேருக்கும் ஈக்குவலாக வந்திருக்கு, யாருக்கு ஜெயிப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில தொகுதியில் இருக்க உண்மையான நிலவரம். எந்தெந்த தொகுதின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரச்சனை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சில தொகுதியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நம்ம இந்த 3 பிரதான கட்சியாக இப்போ ஆக்கப்பட்டதுனால டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வந்து என்டிகே சீமான் கட்சியை பற்றி எதுவுமே இதுதான் முதலே சொல்லிட்டேன். ஒரு டைம் தான் சும்மா சொல்ல முடியாது, இருக்கிறது தான் சத்தியம். அவங்களுக்கு வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த எஸ்ஐஆர் அது இதெல்லாம் சொன்னீங்களே, எல்லா கட்சியிலையும் வந்து திமுக அது மட்டும்தான் மேனுவலாக உறுப்பினர் கார்டு. திமுகலேயே வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டு வந்துடுச்சிங்களா? இல்லை, அந்த எலக்ட்ரானிக்கில் சேர்ற மாதிரி இந்த மொபைல் மூலயமா ஆப் மூலயமா வந்துடுச்சு. ஆனால் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் கேட்டோம், அப்போ எஸ்ஐஆரால் இருக்க ஓட்டு மொத்த வாக்குங்க 6 கோடியே சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. அந்த 6 கோடியை சில்ட்ரன்னா இங்கே கேட்டால் அப்போ அதிமுக தான் நிறைய உறுப்பினர். எவ்வளோ சார்? 2 கோடி. திமுக எவ்வளோ சார் 1.25 கோடி. எவ்வளோ ஆயிடுச்சு? 3.25 கோடி ஆயிடுச்சு. அப்புறமா தேமுதிக அதிகமாக இருக்குங்க, 75 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கான். அப்படியா? தாவேகாக்கு அவங்களுக்கு தான் அதிகம், 2.5 கோடி. அப்போ பார்த்தா எங்கே போயிருந்த 8 கோடி ஆகுது. அதுவே எஸ்ஐஆரே தப்புன்ட்டு 1 கோடி ஓட்டு இல்லைன்னும் போது இவ்வளோ கட்சிகளுக்கு மொத்தமாக சேர்த்தா 7-8 கோடி உறுப்பினர் எப்படி இருப்பான்? அப்போ நானும் போய் பார்த்தேன் சில இடத்துல நான் போட்டோம் பார்த்தேன். ஒருத்தர் உறுப்பினர் ஆகிட்டா திருப்பி அவன் 300 உறுப்பினர் ஆகிடலாம். 2 உறுப்பினர் கார்டு. சில பேர் 5 டைம் ஐயோ நம்ம உறுப்பினர் ஆகியிருக்கோமா இல்லையான்னு சந்தேகத்தில் மொபைலில் அந்த எரஸ் ஆகிடுது. அவன் திரும்பி போட்டு அவன் உறுப்பினர் ஆகிடுறான். அவன் பார்த்தா 4 என்னடா 4 வச்சுருக்கான். என்னன்னா இல்லைண்ணா இந்த கார்டு எந்த மொபைலில் போயிடுச்சுண்ணா, அழிஞ்சிச்சுனான்றான். இவ்வளோ தெரியாமல் இருக்கு. அதிமுகவில் இருந்ததாப்பா, இல்லைன்னு சொல்ல. ஒரே கட்சியில் இருக்கவன் 2வது கட்சிக்கு போவான், 3 கட்சிக்கு போவான், எல்லா கட்சியிலேங்க எல்லாம் கார்டை வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுதான் சொன்னேன். அந்த முதல்ல அந்த நீதிபதி பேசுனதா கூட சொன்னான்ல, அதுதான். இந்த எலக்ட்ரானிக்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தர் எத்தனை டைமு ஒரு கார்டை அழுத்திட்டா, ஒரு டைம் ஒருத்தர் போய் ஒரு ஓட்டு போட்டால் திருப்பி அந்த ஓட்டை ஐயோ தப்பாக போட்டான்டா கீழே அழுத்துறதுக்கு அந்த மேலே இந்த சைன் பண்ணும்போது இப்படிக்குன்னு போட்டு கீழே போடுவாங்க. அதனால அது பேர்
ஸ்லீப்பிங் ஓட்டு வேறு, ஸ்லிப்பிங் ஓட்டுன்னு வேறு. அது வந்து மேலே அழுத்துறதுக்கு பதில் இது தான் ரெட்டை இலைன்னும் போது மேலே அழுத்திடுவான். அது பார்த்தா வேறு சுயேட்சைக்கு போயிட்டுருக்கோம். இல்லைன்னா சில பேர் கீழே அழுத்திடுவான். இந்த கையெழுத்து போகிறதுலேயே மேலே கீழே பச்சைவன் படிக்காதெல்லாம் இந்த அவசரத்தில் போட்டுருவான். என்னம்மா கீழே போடுறது என்னம்மா பரவாயில்ல. அது வந்து கையெழுத்து, இது வந்து தலையெழுத்து. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து என்டிகே வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அந்த உறுப்பினர்கள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க. நாங்கள்லாம் போயெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், எல்லாருக்கிட்டே பேசிட்டு. நம்ம இந்த உளவுத்துறையில் எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிருப்போம்னு தெரியும், எல்லா இடத்துலையும் உள்ளே நுழைஞ்சிருப்போம்னு தெரியும். எல்லா கட்சியிலையும் எல்லாம் புதுசாக எந்தெந்த கட்சி தொடங்கினாலும் உள்ளே போவோம் வருவோம். எல்லாத்தையும் இந்த நம்ம பேசுகிறோன்னா சும்மா பேசலை, எல்லா வேலையை செஞ்சுட்டு தான் வந்து உங்கள் மத்தியில் வந்து உங்கள் எதிர்க்க வந்து மக்கள் எதிர்க்கே சொல்கிறோம். நம்ம நேயருக்கும் அதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வேங்கவயல்லையும் நாங்குநேரிலையும் ஒரு கொலை காரணமாக நாங்குநேரியில ஆணவ படுகொலையினால மொத்த எலெக்ஷனையும் பைக்காட் பண்ணிட்டாங்க. அதான் நாங்கள் யாரும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களே வந்து புறக்கணிச்சிட்டாங்க, எந்த கட்சியில இருக்கும். அதே மாதிரி வேங்கவயல்ல வந்து இந்த மலத்தை டேங்க்ல கலந்த விவகாரத்துல வந்து அதே மாதிரி அந்த மக்களும் வந்து மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய இப்போ இருக்கிற ஆளக்கூடிய டிஎம்கேக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லையா? இது 2 தொகுதியில் இருக்க அந்த கிராம மக்கள் வந்து போராடுறது தெரியுது, அவங்க உள்ளுணர்வு தெரியுது, உணர்வு தெரியுது, உணர்வுபூர்வமான போராட்டம். இது போயிட்டு அப்போ எதுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க எதை பார்த்து நிற்கிறாங்க? அது ஸ்டாலின் வந்து அங்கேருந்து நான் ஒட்டின முதலமைச்சர் அண்ணன் என்ன ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை எடப்பாடி போயிட்டு அங்கே போய் நின்று ஓட்டு போட்டுறேன்னா போட்டுருவாங்களா? இல்லை டிவிக்கே சரி இவங்க 2 பேரை விட்டுரு, டிவிக்கே தலைவர் இருக்கார்ல அந்த விஜய், அந்த கிராம மக்களுடைய பயக்காட்டுன்னு தெரிஞ்சு அங்கே போயிட்டு இருக்கலாமே. சொல்லாமல் கொள்ளாமல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர், நான் வந்து செய்கிறேன், உங்கள் பிரச்சனை என்ன எனக்கு தெரியும், நான் முதல்ல பார்த்துருக்கேன், இந்த 2 பிரச்சனையை நான் முடிச்சு தரேன், யார் இருந்தாலும் குற்றவாளி நான் பிடிச்சி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா தமிழ்நாட்டு போலீஸ் பயங்கரமானவங்க, எதுவும் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை கண்டுபிடிக்கலாம், எப்படினாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அது இவர் தலைமை ஏற்றுக்க வேண்டியது தானே. அதை பொறுப்பேற்றா அந்த பாய்காட்டே நடந்துடாத. அவங்க இந்த கட்சி தொகுதியில இருந்து போயிட்டு வாக்கு சேகரிக்கும் போது இதெல்லாம் சொல்லித்தானே அவங்க கிட்ட இது பண்றாங்க. நம்ம எப்படி வாக்கு சேகரிச்சிருப்பாங்க? நம்மளே வீடியோல பாக்குறோம், தொகுதியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, அங்கதான் உள்ளே சேர்க்க பாய்காட்னா நீங்க உள்ள வராதுன்னு மட்டும் தான் சேர்க்கல. ஆனா மீதி இடத்துல வந்து தாவேக்கான ஏடிஎம்கே உள்ள சேர்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்து அந்த தீர்வு தரணும்னு வீடியோலாம் இருக்குது. அதுதான் அதையே வந்து நம்பலை. அவங்க வந்து சரியான வந்து ஒரு அந்த மக்கள் மத்தியில் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ப்ராமிஸ், அவங்களுடைய வாக்குறுதி வந்து அது ஏற்றுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆமாப்பா அவர் பேசுனது எப்படி தெரியுமா, அப்படியான்னு கேட்டாரே தவிர நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொன்னாரே தவிர நான் ஆட்சிக்கு வந்தால் நான் செய்வேன், இதை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு தரல. எழுதி தரத்துல தானே இருக்குது. ஜெயிச்சா நம்மளால் முடியல. ஜெயிச்சா நான் வந்து ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்தால் இதை செஞ்சு தரேன், இது வந்து நான் உங்களுடைய கஷ்டம் தருது, இந்த கஷ்டம் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், யாருக்கு குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுலன்னா எழுதி தரத்துல என்ன இருக்குது? எழுதி தரணும். என்ன தெரிஞ்ச வரலாம். பத்திரம் வந்து பத்திரன்றது எதுக்கு? நம்ம இடம் வந்து நம்ம சொந்தம்னு அது மாதிரி நம்ம உரிமையை வந்து கேட்டால் அதை எழுதி தரத்துல தப்பு கிடையாது. பொறுத்திருங்கள். நம்ம சொன்னது மக்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து 4ஆம் தேதி கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு டைம் சொன்னது தான், 2 டைம் சொன்னாலும் இருக்கிறது தான், பானையில் இருக்கிறது தான் அகப்பை போட்டு அள்ளம்போ வரோம். இல்லாத வந்து நம்ம சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் நான் கூட தான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாத்தையும் மற்றவங்களும் சொல்கிறாங்க, எப்பா நான் இன்றைக்கி பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு. அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு மனசில் தெரியும். நான் தான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஓட்டில் எந்தெந்த இடத்துல வாக்கு சாவடியில் எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த தொகுதியில் எப்படி எப்படி இருக்குன்றது தெரியும். அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்றதையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம சொல்கிறோம், சுனாமி கினாமி பேரலாம் சொன்னோம். வெயில்ன்ற சுனாமி வந்துட்டு இருக்கு. வெயில்ன்ற அலை வந்து மிக வேகமாக பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்குங்க. இப்போயே வந்து மக்கள் நிறைய பேர் வந்து குளுக்கோஸ் லெஸ்தின் அந்த நீர் சக்தி இல்லாமல் நிறைய பேர் டயர்டாகிடுறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. சூடு ஜுரம் வந்தது சில இடத்துல. என்னடா அது வெயில் காலத்தில் ஜுரம் வேணால் ஹீட் ஃபீவர்னு ஒன்று வருது அங்கங்கே. அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க, உங்கள் உடம்பை பாதுகாத்துங்க. இந்த வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. நீங்கள் இந்த வேலையெல்லாம் எலெக்ஷனாக முடிஞ்சிடுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரம்பா பார்க்கலாம், யார் ஆண்டானா ராம ஆண்டானா ராவண ஆண்டானா நமக்கு கவலை இல்லைல்ல. நம்ம யார் இருந்தாலும் தட்டி கேட்டு நம்ம உரிமையை வந்து பாதுகாத்துக்குவோம்ல, நம்ம உரிமையில் கேட்டு வாங்கிக்குவோம்ல. அமைதியாக இருங்க.
உங்கள் உடம்பை பார்த்துங்க. மீண்டும் சந்திப்போம். கழுகின் பார்வை.